ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்னதாக கேரட் பிரியாணி பார்த்துருவோமா? வாங்க. முதல்ல கடாயில் எண்ணெயை ஊற்றிட்டு பட்டை, லவங்கம், அதுக்கப்புறம் கிராம்பு, பிரியாணி இலை, ஏலக்காய் இதெல்லாம் போட்டு நல்லா லைட்டாக வதக்கிட்டு, அதுக்கப்புறம் வெங்காயம், க மல்லி இலை, புதினா இதெல்லாம் போட்டு லைட்டாக வதக்கிட்டு கொஞ்சம் உப்பு போட்டு வதக்குங்க. அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கேரட்டை நான் திருவி வச்சுருந்தேன். கட் பண்ணி போடுறவங்க கட் பண்ணி போடுங்க. நான் திருவி வச்சுருந்தேன். திருவி வச்சதை போட்டு லைட்டாக போட்டு அதுலேயும் கொஞ்சோண்டு உப்பு போட்டு லைட்டாக வதக்கிட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி கொஞ்ச நேரம் சிம்மில் கொஞ்சம் வேக விட்டுக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பிரியாணி அரிசி வந்து 1 கப் அரிசி எடுத்து அதை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் அதையும் சேர்த்து 1 கப் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா வேக விட்டு உப்பு அதுக்கும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிட்டேன். ஏன்னா நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் போடுவேன். எனக்கு டேஸ்ட் வந்து எப்படி இருக்கும்னு தெரியல. அப்புறம் நான் கொஞ்சம் கலக்கி விட்டுட்டு லைட்டாக எடுத்து தொட்டு வாயில் வச்சு பார்த்தேன். அந்த தண்ணியை அதில் உப்பு இருந்துச்சு. அதனால் அப்படியே மூடி நான் விசிலுக்கு வச்சுட்டேன். ஒரு விசில் வந்தால் போதும், அவ்வளோதான், நல்லா வெந்துடும். நான் ஒரு விசில் தான் வச்சு நல்லா எடுத்துகிட்டு பார்த்தா நல்லா பொல பொலன்னு அழகாக உதிர்ந்துக்கிட்டு நல்லா வந்துருந்துச்சு. பசங்களுக்காக தட்டில் போட்டு கொஞ்சம் ஆற வைப்போம், ஆற வச்சு அதுக்கப்புறம் பாக்ஸில் எடுத்து வைப்போம் அப்படிங்கிறதுக்காக தட்டில் போட்டு ஆற வச்சுருந்தேன். சொல்ல மறந்துட்டேன், கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுங்க. ஏன்னா நான் அது போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் வத்தல் பொடியும் போட்டேன். ஏன்னா வந்து எல்லோரும் மட்டன் மசாலா பொடி நான் போடுவேன் எப்போவுமே. இந்த தடவை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமே, கொஞ்சம் கலர்ஃபுல்லாக கம்மியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வத்தல் பொடி மட்டும்தான் போட்டிருந்தேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இது கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா சீக்கிரமாகவும் முடிஞ்சிடும். இது வந்து நான் 10 நிமிஷத்தில் இதை முடித்தேன்னா நீங்களே பார்த்துக்கோங்க அப்போ எவ்வளோ சீக்கிரமாக முடியும்னு. அதே நேரம் டேஸ்ட்டுக்கும் பஞ்சமே இருக்காது. அவ்வளோ நல்லா இருக்கும். சாப்பிட்டுட்டு நீங்கள் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டுட்டு எனக்கு சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் யாருக்கெல்லாம் கேரட் பிடிக்கணும் எனக்கு சொல்லுங்கள். இவ்வளோ நாள் காசி எகி சேனலுக்கு நீங்கள் வந்து நிறைய அன்பு கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இனிமேலும் நீங்கள் கொடுப்பீங்கங்கிற நம்பிக்கை இருக்குது. ரொம்ப தேங்க்ஸ். அடுத்த ஆரத்தி பிளேட்ஸு நான் செஞ்ச வீடியோஸ் இருக்குது. அதை போடலாமா வேண்டாமான்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் நீங்கள் சொல்லுங்கள். போடலான்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்காக போட்டு விடுறேன். ஏன்னா அது வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச வேலை அது. ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்டிங் அந்த வேலையை தான் பார்த்தேன். எனக்கு அது ரொம்ப பிடிச்ச வேலை. உங்களுக்காக நான் போட்டு விடுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.